மேட்ச் பிட்வீன் ஜிஎம்சிசி வெர்சஸ் லக்கி லெவன்ஸ். லக்கி லெவன்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துருக்காங்க. ஜிஎம்சிசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி தான் வந்திருக்காரு. அவன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் பால் பேக்கில் ஆடி இருக்காரு. லெக் சைடில் நல்ல ஒரு ஃபீலிங்காக இல்லை ஃபில் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 2 ரன் மட்டுமே வரும். நல்ல ஒரு ரன்னிங் இங்கே ஜிஎம்சிசிலேருந்து. இந்த மேட்ச் வந்து ஒரு 2 டீமுக்கும் வந்து குரூஷியலான மேட்ச். 2மே நாக் அவுட்டு. ஸ்ட்ராங்கான ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூஜ் நல்ல ஒரு பிக்கப் ஷாட் போயிருக்கு. கேட்சாக இருக்குமா? விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜிஎம்சிசி. பால் சரியாக டைம் ஆகல. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜிஎம்சிசி. நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க டீம் லக்கி லெவன்ஸ். ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான் வந்திருக்காரு டீம் ஜிஎம்சிசிக்காக. நெக்ஸ்ட் வானே விக்கெட் இருந்து சிங்கிள் நல்லா தட்டியிருக்காங்க ஆஃப் சைடில். ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரானே நீண்ட நல்ல ஷார்டு. விக்கெட்டாக இருக்குமா? இல்லை நல்லா இருக்கும். ட்ரைனிங் வந்திருக்கு. நாட் அவுட் சிங்கிளாக போயிட்டு ஸ்ட்ராங் நான் ஸ்ட்ரைக்கில் ஏபி தான் வந்திருக்காரு. ஏபிக்கான ஃபர்ஸ்ட் பாலு விக்கெட்டு வச்சுட்டே. நெக்ஸ்ட் டைம் பாவில் ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 1 hours கம்ப்ளீட். ஸ்கோர் 3 for 1 loss. செகண்ட் கண்டிப்பாக கோபி தான் வந்திருக்காரு. ஸ்ட்ராங்கான கோபிக்கிட்டு இருந்து நல்ல ஷார்டு. மேக்ஸிமம்க்கான சான்ஸ் கிடையாது. பவுண்ட்ரியா இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் டபுள் மட்டுமே. ஸ்ட்ராங்கான ஹியூஜ் ரகேடாக இருக்குமா? இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங். பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 4 நல்ல ஒரு ஷாட்டுங்க டீம் ஜிஎம்சிசிக்காக வந்திருக்கு. பவுண்ட்ரி ஸ்ட்ராங்கான அவ்வளோ ஸ்ட்ரைக். பேகேட் மேக்ஸிமமாக இருக்குமா? இல்லை. விக்கெட். ராகுல் விக்கெட் இங்கே லாஸ் பண்ணுறாரு. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜிஎம்சிசி. சிங்கிள் வேறதுல மச்சான் அடிச்சிக்க முடியாது. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஜாஸ்தான் வந்திருக்காரு டீம் ஜிஎம்சிசிக்காக. ஃபர்ஸ்ட் பால் சுவிச்சிட்டு நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரிக்கான சான்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பவுண்ட்ரி போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட்டுங்க ஜாஸ் பேட்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு பவுண்ட்ரி ஆடி கொடுத்துருக்காரு டீம் ஜிஎம்சிசிக்காக. நெக்ஸ்ட் வானே ஒரு ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வான் ஹியூஜேடு ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. டேரக்டேட்டுமா? இல்லை. ஸ்ட்ராங்கான ஷார்ட் ட்ரை பண்ணாரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 1 hours கம்ப்ளீட். ஸ்கோர் 15 for 2 loss. தர கண்டிப்பாக அம்மா தான் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஜாஸு ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான் போன பால் ஒரு ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸு. ஸ்ட்ரான் என்ன இல்லை ஒரு ஷார்ட்டு ஆஃப் சைடில் ஆடி இருக்காரு. சிங்கிளை டபுளாக கனெக்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ரன்னிங் டீம் ஜிஎம்சிசிக்கு இருந்து. ஸ்ட்ரான் நல்ல ஒரு ஷார்ட்டு லெக் சைடில் போயிருக்கு. பவுண்ட்ரிக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டபுள் கம்பல்சரி கிடைக்கும். நல்ல ஒரு ரன்னிங்க ஜாஸ்கிட்டேருந்து. என்பிஎல் சீசன் 2 செகண்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. ஒரு ஒயிட் பால் சிக்னல் அமர்கிட்டேருந்து. ஸ்ட்ரான் நல்ல ஷார்ட்டு டாப்பில் எழுதியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு கால்ங்க. ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக்கில் ஏபி நல்ல தொட்டு இருக்காரு. பின்னாடி பவுண்ட்ரிக்கான சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கம்பல்சரி டபுள் கிடைங்க. ஸ்ட்ராங் யோஜே வான சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் மட்டுமே. 3 hours கம்ப்ளீட். ஸ்கோர் 26 for 2 loss. 4th கண்டினியூ கோபி வந்திருக்கா. அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஒரு பேக்கில் ஆடி இருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள் கிடைக்குமா? நல்ல ஒரு ஃபீல்டிங்காக மிஸ்ஃபீல் பண்ணதுனால ஒரு 2 run ஓடி இருக்காங்க டீம் ஜிஎம்சிசி. நல்ல ஒரு ரன்னிங் ஜாஸ்கிட்டேருந்து. ஸ்ட்ராங்கான கோபிக்கிட்டேருந்து சிசிடே. ஆனால் டெஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் நல்ல சிங்கிள்ங்க கேப்பில் ஆடி இருக்காரு ஜாஸ். ஸ்ட்ராங் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் நேராக டாட் பால். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
4 overs completed, score for 29 for 2 loss. 5th over கண்டிப்பாக அமர் தாங்க வந்திருக்காரு ஆன் ஸ்ட்ரைக்கில். ஜாஸ் ஃபஸ்ட் நல்ல ஷார்ட்டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு சிங்கிள் மட்டுமே ஒரு ரன். ஃபர்ஸ்ட் பால் சுற்றிட்டு டாப்பில் போயிருக்கு, கேட்சுக்கான சான்ஸ் இல்லை, சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பிக்கப் ஷார்ட்டு டாப்பில் ஏறி இருக்கு, கேட்சுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும், விக்கெட். சார்ல்ஸ் அவர் விக்கெட் இங்கே லாஸ் பண்ணுறாரு, விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜேஎம்சிசி. நல்ல ஒரு விக்கெட் எடுத்துறாரு லக்கி லெவன்ஸ்க்காக அமர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எட்வின், ஸ்ட்ரைக்கில் எட்வின் அண்ட் ஏபி பிரதர்ஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்ச் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட், பவுண்டரி சான்ஸ் இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங் அஜய் கிட்டேருந்து ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ராங் மெயின் சுவிட்சிட்டு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட், கேட்சுக்கான சான்ஸ் இருக்கும், விக்கெட். நல்ல ஒரு டேக்கனுங்க அஜய் கிட்டேருந்து, விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜேஎம்சிசி. ஏபி அவர் விக்கெட் இங்கே லாஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் டாப் ஏஜாக இருக்கு, கேட்சுக்கான சான்ஸு நிறையவே இருக்கும், விக்கெட். பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு, 2 பால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அமர். விக்கெட் நம்பர் 6 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஜேஎம்சிசி. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 overs completed, score for 32 for 6 loss. 6th over கண்டிப்பாக நவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இல்லை விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ராங் ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் எட்வின் ஆன் ஸ்ட்ரைக், பிக் ஹிட், மேக்ஸிமம் கிடைக்கும் 6. நல்ல ஷாட்டுங்க எட்வின் பேட்லேருந்து வந்திருக்கு டீம் ஜிஎம்சிசிக்காக. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து எட்வின் பேட்லேருந்து. ஸ்ட்ராங் யோசிச்சிட்டா ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் மேக்ஸிமம் கம்பல்சரி கிடைக்கும் 6. பேக் டு பேக் 6 வச்சிருக்காரு எட்வின் இந்த டோர்னமெண்ட்டோட. ஹலோ ஷார்ட்டு எட்வின் பேட்லேருந்து வந்திருக்கு டீம் ஜிஎம்சிசிக்காக. ஸ்ட்ராங் நல்ல ஒரு பவுண்டரி கம்பல்சரி கிடைக்கும், நல்ல ஒரு ஷார்ட் பவுண்டரி, பேக் டு பேக் ஆடி இருக்காரு எட்வின். ஸ்ட்ராங் ஒரு யோஜியா ஷார்ட்டா டாட் பால் மட்டுமே. 6 overs completed, score for 49 for 6 loss. 7th over ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால் வந்திருக்கு. ஸ்ட்ராங் ஆன் ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா தான் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலோட போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் நல்ல ஷாட்டுங்க பிரசன்னா கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காரு, சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ராங் சுவிட்சிட்டு நல்லா டைம் பண்ணி பார்த்து அடிச்சிருக்காரு, மேக்ஸிமம் 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க எட்வின் பேட்லேருந்து வந்திருக்கு, மேக்ஸிமம் 6. நல்ல ஒரு டைம் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ராங் மெயின் சைடில் நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு, மேக்ஸிமம் கம்பல்சரி கிடைக்கும், பேக் டு பேக் 6 சுவிட்சில் வந்திருக்கு எட்வின் பேட்லேருந்து வந்திருக்கு டீம் ஜிஎம்சிசிக்காக. ஸ்ட்ராங் இன்னும் சுவிட்சிட்டு ஜஸ்ட் டைம் பால்ல ஜஸ்ட் ஒயிட் பால் மட்டுமே. ஒரு ரன் 2 ரன்னா கனெக்ட் பண்ணுவாங்களா? நல்ல ஒரு ரன்னிங் இங்க பாலு இல்லை, சரியா டைம் ஆகல. சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணுறாங்களா? டபுளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் இன்னும் வச்சுட்டு ஒயிட் பாலா கரெக்ட் பால் சிங்கிள் ஆப்ரேட் இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் பால். சுவிட்சிட்டு ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நல்ல ஒரு ரன்னிங். இதோட இந்த கம்ப்ளீட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப். இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆச்சு. டார்கெட் ஃபார் 68-69 டு வின் பை டீம். ஃபர்ஸ்ட் பாலே கேட்சை கொடுத்துருக்காங்க, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை கண்டினியூ பண்ண எம்சன் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாரு, ஆனால் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் அஜய் தாங்க இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலை சுவிச்சிட்டு ஓல்டுங்க விக்கெட். அஜய் அவர் விக்கெட் இங்கே லாஸ் பண்ண நல்ல செலிப்ரேஷன் எம்சன் கிட்டே இருந்து. ஸ்ட்ராங் ஆன் ஸ்ட்ரைக்கில் மணி தான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஒயிட் பால் சிங்கிள் ஆப்ரேட் இருந்து. ஸ்ட்ராங் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் ஜெயிட்டு ஸ்ட்ரெயிட்லேயே போயிருக்கு, ஏன்னா கேட்சு கீப்பரே வச்சிருக்காச்சு, சாரி பாலர் வச்சிருக்காரு. ஸ்ட்ராங்
நல்ல டாப்பு ஜோயல்கே ஆஃப் சைடில் கேட்சிங்கான சான்ஸ் இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு குரோத்தோங்க ஜாஸ்கிட்டேருந்து. ஸ்ட்ரான் ஸ்ட்ரைக்கில் தினேஷ் சுவிச்சிட்டே மேலேயே பட்டிருக்கு. லெக் பையில் ஒரு ரன் ஓடுறாங்க. ஸ்ட்ரான் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 4 ஃபார் 1 லாஸ். செகண்ட் ஓவர் கண்டிப்பாக எப்படி தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அவுட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 overs பால் போய் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஓவர் போட்டிருக்காரு. ஒரு எண்டு சரியான எண்டுங்க. வேக மாட்டேங்குது. நல்ல ஒரு ஷார்ட்டு டாப் ஏஜ் மேலே ஏறி இருக்கு. கேட்சுக்கான முயற்சி இல்லை, ஜஸ்ட் சிங்கிள். 2 ரன்னாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க டீம் லக்கி 11s. நல்ல ஒரு பேட்டிங் லக்கி 11s கிட்டேருந்து. நெக்ஸ்ட் ஆன் நல்ல ஷார்ட் பிக்கப் மேக்ஸிமம் கம்பல்சரி கிடைக்குங்க. 4 நல்ல ஒரு ஷார்ட்டு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஷார்ட்டு தினேஷ் பேட்லேருந்து வந்திருக்கு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஆன் நல்ல ஒரு பேக்கு விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குமா? டேக்கு நல்ல ஒரு டேக்கனுங்க. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீமில் கீழே வந்து தினேஷ் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் விஜய் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஆக்கா டெலிவரி, ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 1 hours கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 10 ஃபார் 2 லாஸ். தேர்ட் ஓவர் கண்டினியூ 2 hours கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 10 ஃபார் 2 லாஸ். தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண எட்வின் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஓவரை. நெக்ஸ்ட் ஒயிட் பால் சிக்னல் ஆப்ரேட் இருந்து ஸ்ட்ரான் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான் நல்ல ஷார்டு கேட்சுக்கான முயற்சி இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே தான் எடுப்பாங்க. ஸ்ட்ரான் டாட் பால் மட்டுமே. ஒரு பேட்டிங் டாட் பால் மட்டுமே. 3 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 13 ஃபார் 3 லாஸ். ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு பனிஷ்மெண்ட். கேட்சுக்கான சான்ஸ் ஃபார் விக்கெட். விஜய் ஒரு விக்கெட் இங்கே லாஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம தான் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் இது பீட் இருந்து ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஒரு பேட்டிங் தேர்ட் ஒன் ஸ்டாப்பேஜ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பால் மட்டுமே. ஸ்ட்ராங் டாட் பால் மட்டுமே. இது 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 hours கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 17 ஃபார் நோ லாஸ். 3 லாஸ். ஃபிஃப்த் ஓவர் பால் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே சுவிச்சிட்டே நல்ல ஒரு ஹிட் போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ், விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போயிருக்கு. பவுண்ட்ரி 4. இன்னும் சுவிச்சிட்டே போயிருக்கு. ஸ்ட்ராங் சுவிச்சிட்டு போல்டு நல்ல ஒரு விக்கெட்டுங்க. நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு எட்வின். விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம். நல்ல ஒரு விக்கெட் 11 நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலு ரிவர்ஷிப்பு நல்ல ஷார்ட்டு கேட்சுக்கான சான்ஸ். விக்கெட் நம்பர் 6 லாஸ் பண்ணுறாங்க டீம். விக்கெட் நம்பர் 7 லாஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோபி தான் வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பாலு நல்ல ஒரு சிங்கிள்ங்க. சிங்கிள் ஆடி இருக்காரு. ஆகுது. 5 hours கம்ப்ளீட் 6 ஓவர் கண்டிப்பாக எம்சன் தான் வந்திருக்காரு. அவன் ஸ்ட்ரைக்கில் கோபி. இன்னும் 50 அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம். இல்லை கீழே வந்து அப்படிலாம் மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம். ஜிஎம்சிசி இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது பேலன்ஸ். ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் பால் நல்ல செலிப்ரேஷனுங்க எம்சன் கிட்டேருந்து. விக்கெட்டு கோபி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாரு. ஸ்ட்ராங் நல்ல ஷார்ட்டு பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஷார்ட் ஆடி இருக்கு. நல்ல ஃபீல்டிங். அங்கே விக்கெட்டாக இருக்குமா? இல்லை த்ரோ 2 ரன் ஓடி இருக்காங்க.
ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. டாட் பால் மட்டுமே. பால் இதோட அருமையான பால் 3 கீழே எடுக்கிறாரு. 3மே போல்டில் தான் எடுக்கிறாரு. இதோட கவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 7th ஓவர் கண்டிப்பாக மணி தான் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். மணி விசஸ் மணி நல்ல ஒரு பேட்டிலாக இருக்குமா இல்லை ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஆடுவாங்க. இன்னும் 48 அடிக்கணும். 40 அடிச்சா தான் மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஒரு ஒயிட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்டு ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. கேட்சியான முயற்சி இருக்குமா இல்லை பவுண்டரி போயிருக்கு. 4. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட். விக்கெட் நம்பர் 8 லாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தமிழ் தான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மணிக்கிட்டு இருந்து நல்ல ஒரு பனிஷ்மெண்ட். கேட்சுக்கான முயற்சி இல்லை சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு த்ரோங்க எம்சன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஆனே ஒரு பாலுக்கு 40 ஆடணும். கேட்டா இல்ல 2 ரன்னா இல்ல 1 ரன்னா. இதோட மேட்சை வின் பண்ணாங்க டீம் ஜிஎம்சிசி. மேட்ச் வின் பை ஜிஎம்சிசி. நல்ல ஒரு bowling அண்ட் பேட்டிங் போட்டிருக்காங்க. எட்வின் அண்ட் ஏபி நல்ல ஒரு ப்ளஸ் போட்டிருக்காங்க.